அண்ணா ஹாஸ்பிடல் போயிடுச்சுனா? அண்ணா உங்க காதுல விழுதா இல்லையா நான் சொல்றது? அண்ணா அண்ணா பின்னாடி இருக்குண்ணா ஹாஸ்பிடல். அண்ணா வண்டியை நிப்பாட்டுங்கண்ணா. நிறுத்த போறியா இல்லையா? நிப்பாட்டு நிப்பாட்டுன்னு சொல்றல. நிறுத்த போறியா இல்லையா? ஏய் ஆட்டோவை ஸ்டாப் பண்ணு. ஆட்டோவை ஸ்டாப் பண்ணுன்னு சொல்றல. அண்ணா அண்ணா ஆட்டோவை நிறுத்துங்கண்ணா. டேய் வண்டி வந்துடா. அண்ணா யாருண்ணா இவனுங்க? ஏய் யாருண்ணா நீங்களா? யாருண்ணா நீங்களா? வாய் மூடு. இல்ல அவ்வளவுதான் வாய மூடுற. அடி எதுவும் பேச கூடாது. வாய மூடு வாய மூடு. சத்தம் வரக்கூடாது. எதுவும் பேசாம வரணும். குரலு குத்தா வாய மூட்டு கம்முடுவேன். கொன்றுவேன். அமைதியா இருக்கணும் சரியா? சாவச்சிடுவேன். வாயை திறந்தனா சத்தம் வந்துச்சு சங்கர்த்துருவேன். அடச்ச எப்பா. ஏண்டா ஜோதி, இந்த கோடுனை யாராவது ஃப்ரீயா கொடுத்தாங்களா? ஒரே நாத்தம் குடல புடுங்குதுடா. ஐயோ பாட்டி, இல்லீகல் பண்ற இடம்னா அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. யாரு? நானு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பாட்டி இது ரொம்ப சீரியஸான எபிசோட் பாட்டி. பாத்தியா நக்கலா பாக்குற? நான் இவ்வளவு சீரியஸா சொல்றேன். என்ன பாட்டி போபடி. பாட்டி கடத்தல் கல்யாணம்னு ஒரு மாதிரி டென்ஷனா போகுது பாட்டி. நீ நல்லா இந்த நேரத்துல கடலை சாப்பிட்டுட்டு இருக்க. ஏய் ஜோதிமணி, கடலைன்னு ரொம்ப சாதாரணமா சொல்லிட்ட. இதுல எவ்வளவு புரோட்டீன் இருக்கு தெரியுமா? நம்ம இசைஞானி மாமாக்கு கடலை சாப்பிட்டா அப்படியே டியூன் போடுற மூடே வரும்டா. உனக்கு தெரியுமா? அவர் இசைஞானி, நான் கடத்தல் ராணி. யார் கூட யாரு கம்பேர் பண்றது? விவசாயம் இல்ல இந்த கிளவிக்கு. ஏய் நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியுதுடா. வீடு பாட்டி, நீ கடலை சாப்பிடு இல்ல கமர்கட்டு தான் சாப்பிடு. எனக்கு என்ன, ஆனா எனக்கு ஒரு ஐடியா மட்டும் சொல்லு பாட்டி. நீ சொன்ன மாதிரியே வசுந்தராவை கடத்து கொண்டு வந்து வச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணும் அதை சொல்லு. டேய் என்ன பண்ணணுமா? இனிமேதான்டா நிறைய இருக்கு. இத பாரு ஜோதிமணி, அன்னைக்கு அந்த அர்ஜுன் பையன் என்ன ஆட்டம் போட்டான். உன் மூஞ்சிலேயே குத்தி கல்யாணத்தை நிப்பாட்டினால. ஆமா பாட்டி. டேய் எல்லாத்துக்குமே அந்த பையன் தாண்டா காரணம். அதனால இவ்வளவு அடிச்சா அவனுக்கு வலிக்குண்டா. அதே நேரத்துல இவகிட்ட இருக்கிற அந்த கொஞ்ச நஞ்ச கொழுப்பெல்லாம் கூட அடக்கி அவளை ஒரு வழி பண்ணணும்டா. அன்னைக்கு அவ போன்ல ஆர்டர் போடுறா, இவன் என்கிட்ட வேலை வாங்குறா. இந்த நாட்டியக்காரிக்கு நான் தோசை ஊத்தி கொடுக்கணுமா? என்ன எடுபடி மாதிரி ஆக்கிட்டாடா. உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? உன்னை காட்டியே 2 பேருமே என்ன மிரட்டுறாங்கடா. இப்படி ஒரு சந்தர்ப்பத்துக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அதனால இவ கொழுப்பு மொத்தத்தையும் கரைக்கணும்டா. பாட்டி அவ கழுத்துல மட்டும் நான் தாலி கட்டிட்டா அவளோட ஆட்டம்லாம் அடங்கிரும் பாட்டி. ஆமாடா, அந்த அகங்கார பிடிச்சவளோட கண்ணை கட்டி குடோன்ல தூக்கி போடுடா. அவளை என்ன பண்ணலான்னு அப்புறமா நான் உனக்கு சொல்றேன். இத பாருடா ஜோதி, சொல்லு பாட்டி. நீ சொன்ன மாதிரி நான் உனக்கு ஐடியா கொடுத்துட்டேன். நீ சொன்னபடி நடந்துப்பல்ல? ஐயோ பாட்டி, நீ அதை பத்தி கவலையே பட வேணாம் பாட்டி. அப்படியே நீ சொன்ன மாதிரி நான் நடந்துக்கலன்னா நீ சும்மா விட்டுருவியா? இல்ல உங்ககிட்ட தப்பிக்கதான் முடியுமா? அதெல்லாம் அந்த நேரத்தில் நடக்கும் பாட்டி. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்டா, நான் இங்க இருக்கிறது அவளுக்கு தெரியவே கூடாது. சரி பாட்டி. இன்னைக்கு வரட்டும். நட்சத்திரா, தீ மிதிக்க எவ்வளவு கூட்டம் வரும்னு விசாரிக்க சொன்னேனே, விசாரிச்சியா? நல்ல கூட்டம் இருக்குங்க கிரானி. இந்த ஏரியாலயே ஃபேமஸான கோயில், அதனால நிறைய பேர் வருவாங்களாம். நான் எதுக்கு கேக்குறேன்னு சொன்னா, நிறைய கூட்டம் வந்துருச்சுன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல. நம்ம கமிஷனர் கிட்ட பேசி போலீஸ் பந்தோபஸ்து கேட்கலாமேன்னு தான். இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் வழக்கமாவே போலீஸ் பாதுகாப்பு இருக்கும். அதனால நாம இதுக்கெல்லாம் கவலைப்பட வேணாம் கிரானி. ஏத்த அவ்வளவு கூட்டம் வரும்னா நம்ம நைட்டுக்கு அன்னதானத்துக்கு சொல்லலாமா? நல்ல ஐடியாவா இருக்கே, கண்டிப்பா சொல்லலாம். நட்சத்திரா, உத்தமனுக்கு போனை போட்டு தீ மிதிச்ச உடனே ஒரு 1000 பேருக்கு அன்னதானம் போடணும்னு சொல்லு. ஓகே கிரானி.
ஹலோ உத்தமன் சார், இன்னைக்கு நைட்டு கோயில்ல தீமிதி முடிஞ்சதுமே அன்னதானம் போடுறோன்னு கிராணி உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. கோயில் இன்சார்ஜ் கிட்ட நீங்க பேசிடுங்க. நான் பேசிடுறேம்மா. ஓகே, தேங்க்யூ. சரிம்மா. சொல்லிட்டேன் கிராணி. ஓகேம்மா. அத்தை, எனக்கு ஒரு யோசனை. சொல்லு. இவ்வளவு பெரிய நல்ல காரியம் பண்ண போறோம். அர்ஜுன் முதலா பூக்குழில இறங்க போறான். நம்ம குருஜி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாமே அத்தை? கரெக்டா சொன்ன. நானே அவர்கிட்ட பேசணும்னு நினைச்சேன். சரி. வணக்கம் குருஜி, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா. காசி வரைக்கும் வந்திருக்கேன். ஓ, நல்ல விஷயம். வரும்போது மறக்காம தீர்த்தம் கொண்டு வந்துருங்க. கண்டிப்பா கொண்டு வரேம்மா. என்ன விஷயம் சொல்லுங்க. ஒரு நிமிஷம். சுசி உங்ககிட்ட பேசணும்னு சொன்னா. வணக்கம் குருஜி, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்களும் நல்லா இருக்கோம். திடீர்னு அர்ஜுன் அம்மனுக்கு நேர்ந்துகிட்டு பூக்குழில இறங்குறேன்னு சொல்லிட்டான். இன்னைக்கு பூக்குழில இறங்க போறான். கிரக நிலைகள்லாம் அவனுக்கு சாதகமா இருக்குல்ல? தீயில இறங்கலாமா? அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு போன் பண்ணோம். நல்ல விஷயமா. அம்மனை வேண்டிக்கிட்டு நேர்த்தி கடன் செய்யறதுக்கு எந்த தடையும் இல்ல. யார் வேணா செய்யலாம். பங்காளி தூக்கம் எதுவும் இல்ல உங்க சைடுல? பங்காளி தூக்கம் எதுவும் இல்ல. தம்பி கண்டிப்பா பூ மிதிக்கலாம். நல்லதே நடக்கும். நான் ஊருக்கு வந்தது உங்களை வந்து பாக்குறேன். தம்பியை விசாரிச்சேன்னு சொல்லுங்க. சரிங்க குருஜி, நான் அவன் கிட்ட சொல்லிடுறேன். குருஜி ஆசீர்வாதம் பண்ணிட்டார் அத்தை. அப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. உனக்கு இருந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சுல்ல? ஆமா. அர்ஜுன், சொல்லுங்கம்மா. வசுந்தரா என்ன ஆனா? எப்ப வருவாளா? நீ ஏதாவது போன் பண்ணியா? போன் பண்ணேம்மா, எடுக்க மாட்டேங்கிறா. யாரோ முக்கியமான கெஸ்ட் வந்திருக்காங்களாம். கெஸ்ட பார்த்த சந்தோஷத்துல என்ன மறந்துட்டா பாருங்க. இன்னொரு வாட்டி ட்ரை பண்றேன். ஆச்சரியமா இருக்கு. இந்த மாதிரி அவ போன் எடுக்காம இருந்ததே இல்லையே. என்னாச்சு அர்ஜுன்? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இல்ல பாப்பிமா, இந்த வசு போனை எடுக்க மாட்டேங்கிறா. அதான். அவகிட்ட ஏதாவது இம்பார்ட்டண்டா பேச வேண்டியது இருக்கா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல பாப்பிமா. இப்போ என்னுடைய ஃப்ரெண்டு நான் தேடுற அந்த ப்ராசஸ்ல அவளுடைய ஹெல்ப் நிறைய இருந்துச்சு. ஸோ இது நடக்கும்போது அவ இல்லைன்னு சொல்லும்போது டக்குன்னு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. வேற எதுவும் இல்லை. சில நேரத்துல சாமி காரியம் பண்ணும்போது சில பேர் விலகி நிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா சுத்தபத்தமா இருக்கணும் இல்லையா? அத பத்தியெல்லாம் நீ வரி பண்ணிக்காத. கோயிலுக்கு கிளம்பலாம். இப்பவே போய் என்ன பண்றது பாப்பிமா? சீக்கிரமா கோயிலுக்கு போனோம்னு வச்சுக்கையே, அங்க எல்லா ஏற்பாடும் கரெக்டா நடக்குதான்னு பார்த்த மாதிரியும் இருக்கும். அங்க தீ மிதிக்கிறது எப்படின்னு நீயும் ஒரு ரிகர்சல் எடுத்த மாதிரி இருக்கும்ல. சில நேரத்துல நிறைய பேர் நைட்டே வந்து அங்க தங்கிடுவாங்களாம். பாத பூஜையெல்லாம் பண்ணணும். அதையெல்லாம் கோயில வச்சுதாண்டா கண்ணா பண்ணணும். பாத பூஜையா? பாப்பிமா வேண்டாம். எல்லாரும் முன்னாடி உட்காந்து காலை கழுவீங்களா? நோ வே, ஐ எம் நாட் டூயிங் திஸ். இந்த சடங்கு சம்பிரதாயம் இதெல்லாமே கரெக்டா ஃபாலோ பண்ணணும். எதையுமே விட்டுற கூடாது. நான் வேணான்னு சொல்ல பாப்பிமா, இங்கேயே பண்ணிடுங்க. அர்ஜுன், எந்த சடங்கை எங்க செய்யணுமோ அங்கதான் செய்யணும். ஐயோ அத்தை, அது கரெக்ட் தான். அது என்னமோ அது இங்க பண்ணிட்டா எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும்ல. மாமா பாவம், தீ மிதிக்கிறேன்னு சொல்லிட்டு மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. ஏய், நான் ஒண்ணும் முழிக்கல. நீ சரி மாமா, நீங்க சொல்லிட்டா சரிதான். சுசி அத்தை, இவ அடம் பிடிக்கிறான். இப்ப என்ன பண்ணலாம்? நீங்க என்ன நினைக்கிறீங்க அத்தை? எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. அப்போ இங்கேயே வச்சுக்கலாம். எஸ். சரி நட்சத்திரா, அத்தை உள்ள போய்
பாத பூஜைக்கு வேண்டிய பொருள் எல்லாம் வச்சிருக்கேன், நீ எடுத்துட்டு வந்துடு. வேலைக்காரங்க கிட்ட சொல்லி இங்கேயே பாத பூஜைக்கு ஏற்பாடு பண்ண சொல்லு. ஓகே அத்தை. ஃபோன் எடு வசு, ஃபோன் எடு. வசுக்கு என்ன ஆச்சு? மச்சி, அண்ணன் தாண்டா ஃபோன் பண்றாரு. பேசுறா மச்சான். சொல்லா. டேய் எங்கடா இருக்கீங்க? இதோ பக்கத்துல தானே இருக்கோம். பக்கத்துலயா? எங்கடா? இங்க எங்கேயும் காணோம். அண்ணா இதோ வந்து நிக்கிறேன்னு சொல்றேண்ணா. அப்புறம் என்னடா பண்றா என் வசு? அவ ஏன் ஜாதி மல்லிடா, அவ சந்தன கட்டடா, அவ அப்படியே செந்தூர பூடா, தங்க செலடா என் செல்லம். இந்த கவிதைய உன் குரலாலே அதுக்கு என்ன சொல்லுனா? ஏன்டா அறிவில்ல? குரலை வச்சு ஆளை கண்டுபிடிச்சிட மாட்டா? இப்ப தெரியக்கூடாதுடா, சஸ்பென்ஸ் போயிடும். அப்ப கிளைமேக்ஸ் சொல்லலான் இருக்கியா? சரி, என் வசு வாய் திறந்தாளா? கத்தி முனையில கத்த விடாம வச்சிட்டு இருக்கோண்ணே. சரி, கைப்படாம அவ கண்ணை கட்டுங்க. கைப்படாம எப்படின்னா கட்ட முடியும்? கேள்வி வேற. டேய் கட்சி போட ஒரு முனையில ஒரு கையும் இன்னொரு முனையில இன்னொரு கை வச்சு அவ கண்ணில் கட்டுங்களா. புரியுதா இல்லையா? புரியுதுண்ணே. யாரா நீங்களா? ஏய் கத்துனா குத்திடுவேன், அமைதியாரு. உங்களுக்கு எல்லாம் இருக்குடா. போலீஸ்ல புடிச்சு கொடுத்து முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள தள்ள போற பாரு. எங்களை வேணா நீ உள்ள தள்ளிடலாம், ஆனா எங்க அண்ணன் மேல கை வைக்க முடியாது. அஸ்கு புஸ்கு இப்பெல்லாம் நைஸா கேட்டா எங்க அண்ணன் பேர் சொல்றோமா? இப்ப அங்கதானே போறோம், நீயே வந்து நேர்ல பாத்துக்க எங்க அண்ணன் யாருன்னு. எங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஏய் அமைதியா வா. ஏய் வாடா. ஏய் வாடா. யாரா நீங்களா? விடுங்க. வா. விடுங்கடா. பாட்டி அங்க பாரு. ஐயோ டேய், என்ன பாட்டி பண்ற? பின்னாடி மறைஞ்சிக்கிறேன், அவ பார்த்தா டேஞ்சர்டா. ஜோ விவசாய இல்ல பாட்டி, வெல்ல பண்றல. யாரா நீங்களா? அங்க பாரு, கண்ணு கட்டி இருக்குல்ல. ஆமாடா, நான் வெச்சிக்கிட்டு குறும்புக்கார பையன்டா நீ. டேய் இந்த ஐடியாவே இந்த கடைய நல்ல கடைஞ்சதுல போதும். டேய் அவளை உள்ள கூட்டிட்டு போய் நல்லா கையை கட்டி போட்டு உட்கார வச்சிருங்க, புரியுதா? சரிண்ணா. என்னடா அது போன்? சரிண்ணா. ஏய் டேய் கூட்டிட்டு போடா. ஏய் விடுங்கடா. ஏய் எங்கடா கூட்டிட்டு போறீங்க? சீக்கிரம் போங்கடா. பாட்டி இனிமே பாரு உன் பேரனோட ஆட்டத்தை. கூப்பிட்டோடா. ஏய் விடுடா. வா. யாரா நீங்களா? விடுடா. ஏய் உட்கார். ஏய் அவளை இழுத்து புடிச்சு அமுக்குடா. ஏய் கட்டாத. எதுக்குடா கையில கட்டுறீங்க? விடுங்கடா. நோதறின்றா. விடுங்கன்றல்ல. விடுங்கடா. விடுங்கன்னு சொல்றல்ல. விடுங்கடா. ஏய் வாங்கடா. ஏய் 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 டேய் எங்கடா போனீங்க? யாரா நீங்களா? என்ன இந்த நேரத்துல யாரு கொண்டு வந்து என்ன அடைச்சு வச்சிருக்கா? குன்றத்தூர் மலை கோயிலுக்கு வர சொல்லி மிரட்டினான்களே, அந்த கும்பலா? இல்ல வேற யாராவதா? எதுக்கு என்ன கடத்தினானுங்க? இப்ப என்ன என்ன பண்ண போறானுங்க? அப்பாக்கு ஹார்ட் அட்டாக்னு போன் வந்ததும் போன்ல பேசிட்டு அப்புறமா கிளம்பி இருக்கணுமோ? ஐயோ எப்படி நான் இங்க இருந்து தப்பிக்க போறேன்? ஏதோ ட்ரெயின் போற சவுண்ட் கேக்குது. அப்ப பக்கத்துல ட்ரெயின் ட்ராக் கண்டிப்பா இருக்கும். பாட்டி
வசுந்தராவை எப்படி தூக்கிட்டு வந்துட்டேன் பாத்தியா? அதான் அடிக்கடி தான் தூக்கிட்டு வரியே. என்ன கடைசி நேரத்துல அவன் வந்து காரியத்தை கெடுத்துறான். ஆனா இந்த தடவை அதெல்லாம் பலிக்காது பாட்டி. விட்டு பார்த்தாலே பாயிர மாதிரி ஆட்களை இறக்கிருக்கேன். அந்த அர்ஜுன் மட்டும் இங்க வரட்டும், முதுகெலும்ப உடைச்சு சும்மா மூட்டையை கட்டிடுவானுங்க ஆளுங்க. ஆமா, எங்க இருந்து அவளை தூக்கிட்டு வந்த? படி, சிங்கத்தை அதோட கொகையிலே சந்திச்சு பழக்கப்பட்டவன் தான் இந்த ஜோதிமணி. அர்ஜுன் வீட்டு வாசல்ல தான் வச்சு தூக்கணும் பாட்டி. ஏண்டா போனை புடுங்கிட்டியா? ஓ கீதாயா? ஆயாவா? மகர கட்ட நல்லா விளக்க மாத்த விரிச்சு விட்ட மாதிரி இருக்க. ஏண்டா ரோட்ல கோலி விளையாண்ட பிள்ளைங்க எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டியாடா? ஏன் பாட்டி இவ்வளவு கேள்வி கேக்குறல? இப்ப வசுந்தராவை நம்ம என்னதான் பண்ண போறோம் பாட்டி? இந்த பருப்பெல்லாம் என்கிட்ட வேகாது. நான் கேட்ட அட்வான்ஸ் எல்லாம் எங்க? அதான் நமக்குள்ள ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் இருக்குல்ல. முதல்ல நீ உன் ஐடியாவை சொல்லு. கண்டிப்பா இந்த தடவை பணம் கொடுத்துருவோம் பாட்டி, நீ என்ன நம்பலாம். இப்ப நான் இவளை தூக்க சொன்னதுக்கு பல காரணங்கள் இருக்கு ஜோதி. இவளால என்னோட நிம்மதி போச்சு. என் மனசுல நினைச்சு வச்சிருக்க எதையுமே சாதிக்க விட மாட்டேங்கிறா. இவள நீ தட்டிக்கிட்டு போயிட்டேன்னா அந்த அர்ஜுன் பையன் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடுவான். கரெக்டா சொன்ன பாட்டி. எனக்கு அந்த அர்ஜுனை பழி வாங்கணும் பாட்டி.